ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 5 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பட்டர் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த விழுது நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த நேரத்தில் 2 டீஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பன்னீர் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய் சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால தனியாக மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி, வெங்காயம் வேக வச்ச தண்ணியும் மிக்ஸி ஜார் கழுவிட்டு 2யும் சேர்த்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 200 கிராம் அளவு பன்னீரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் உடஞ்சிடாமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த பன்னீரில் அந்த கிரேவி எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தியை
நல்லா கையில் நல்லா கசக்கிட்டு போட்டுக்கலாம். கசூரி மேத்தி வந்து நல்லா பவுடர் ஆகிறதுக்கு லைட்டாக அதை வறுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பவுடராக வரும். உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லா வகையான புலாவோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்